ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிப்பி காளானை வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸில் தக்காளி, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூனில் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க தக்காளியை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நம்ம தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சிப்பி காளானை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இஷ்டம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில் சூடானதுமே நான் அதில் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 70% குக் ஆகணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காய பேஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது எல்லாமே நம்ம ரா இன்க்ரீடியனாக சேர்த்துருக்கனால நம்ம அதை நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். ஏன்னா பச்சை வாடை இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதை நல்லா வணக்கிட்டு அந்த கேப்பில் நான் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வெங்காய பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கி முடித்தோடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அதுவுமே நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். வணக்கிட்டு இந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் எடுத்துடலாம். நான் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், இது எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணுறோம், அதுலேயே ஸ்பைசஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நான் காளான் ஆட் பண்ணிக்கிறேன். காளான் வந்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அந்த காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான்லேருந்தே நமக்கு தண்ணி விடும். அதனால நீங்கள் தண்ணி வேணும்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடுங்க. இதை நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இனி அடுத்தது தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி எந்த இதில் வேணும்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து இப்போ பாருங்கள் காளானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியே போதும் நமக்கு காளான் வந்து வரக்கு. இதுவே கரெக்டாக இருக்கும். நான் இதை இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்கு. நம்ம மூடி போட்டுடலாம். ஓகேவா? இனி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். இந்த காளானோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிரேவிக்கு கரெக்டான பதம் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நமக்கு காளான் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு, நான் இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி